வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். அதாவது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஜூலை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்கள் உழைப்புக்கு தகுந்த பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். புதிய புதிய பொறுப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, வருமானம் சீராக தான் இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய கான்ட்ராக்ட்டு, புதிய புதிய கஸ்டமர்களுக்கு செய்யறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. பெரிய முதலீடு மட்டும் கொஞ்சம் அவசரப்படாமல் செய்கிறது கொஞ்சம் காத்துருங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பேமெண்ட் வரணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அது கண்டிப்பாக வந்துடும். குடும்ப தேவைகளுக்கான சின்ன சின்ன செலவுகள் கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அது உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு அமைதியான சூழல் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த வாரம் இருக்கும். அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை, சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரியவங்க ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்கிறாங்கன்னா, அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. அது உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஹெல்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உடல் நலம் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் உணவில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரெஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கிற டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல ரெஸ்ட் டைமை நல்லா உபயோகப்படுத்துங்க. அதாவது நல்ல டீப் ஸ்லீப் எடுங்க. அந்த தூக்கம் உங்களுக்கு உங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வாரம் நிறைய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்டர்வியூவோ இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமோ இதுக்கெல்லாம் தயாராக இருக்கிற ஒருத்தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. பொதுவாக ரொம்ப நாளாக தாமதமான சில காரியங்கள் இந்த வாரம் முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அவசரமாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறத மட்டும் தவிர்த்துட்டு கொஞ்சம் பிளான் பண்ணி இதை செய்யலாம் அதை செய்யலான்னு நீங்கள் நிதானமாக கொஞ்சம் யோசனை பண்ணி செஞ்சீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிஷபம் ராசி பொறுத்தவரையிலும். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, வெள்ளை கலர் கொஞ்சம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு கலராக இருக்கும். அதை பயன்படுத்துங்க. அதே மாதிரி நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்பர் 6, 6 உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, வெள்ளிக்கிழமை உபயோகப்படுத்திக்கோங்க. அந்த நாள் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ரிஷபம் ராசி பொறுத்த வரைக்கும். இதுதான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. நீங்கள் இதை பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். யாராவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.